ஆனால் எதிரி படைகள் நகரத்தை தாக்க அரசனை பிடித்து சித்திரவதை செய்தனர். தன் மக்களை காப்பாற்ற தனது உயிரை விட பொக்கிஷத்தை ஒரு ரகசிய இடத்தில் மறைத்து வைத்தான் அந்த அரசன். ராஜேந்திரனின் கையில் அந்த மறைக்கப்பட்ட அரசனின் ஆவி பொக்கிஷத்தின் இருப்பிடத்தை உணர்த்தியது. ஒரு ரகசிய பாதை சிறைந்த சிலையின் அடியில் அங்கே ஒளிந்திருந்தது. பல நூற்றாண்டுகளாக உலகத்திடமிருந்து மறைக்கப்பட்டிருந்த அந்த பொக்கிஷம். ராஜேந்திர சோழன் அந்த பொக்கிஷங்களை தன் நாட்டிற்கு கொண்டு சென்றார். ஆனால் வெறும் தங்கத்தை மட்டுமல்ல, அந்த மறைக்கப்பட்ட அரசனின் கதையையும் யாகத்தையும் உலகறியச் செய்தான். அந்த மறைக்கப்பட்ட நகரம் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. வரலாறு என்பது வெறும் சம்பவங்களின் தொகுப்பல்ல, அது வீரம், தியாகம், மர்மம், மனிதர்களின் உணர்வுகள் நிறைந்த ஒரு பயணம். இப்படிப்பட்ட இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.